வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவெடுத்தல் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் எக்ஸாமில் இது கண்டிப்பாக உண்டு. டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். பர்டிகுலராக வந்து ஆர்மிலையும் ஏர்ஃபோர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டே தனியாக இருக்கும். அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, அதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுற மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பாசிட்டிவான ஆன்சர் எதுவோ அதை வந்து கொடுக்கணும். ஒரு சில நேரம் 4 ஆப்ஷனுமே வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போவுமே வந்து அதில் எது பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எஸ்எஸ்சியில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஒரு சில கொஷின் ரொம்ப லென்த்தாக டைம் டேக்கிங் கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ரீட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். ரொம்ப லென்த்தான பேராகிராஃப் மாதிரி ஒரு ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மொத்தமாக 15 கொஷின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷின் வர்றப்போ நீங்கள் மொதல் கொஷின்லேருந்து நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து தனியாக ட்ரிக்கோ இல்லைனா வேறு எதுவும் மெத்தடோலாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாராலையுமே இதில் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ 15 கொஷினுக்குமே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஷின் வரப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் 15க்கு எத்தனை கொஷின் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சந்திரமாஸ் 2.0 சேனலில் இந்த எஸ்எஸ்சியோட நியூ பேட்டர்னில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து ரீசனிங்க்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அடுத்த மேத்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட்டு, ஜிகே ஷார்ட்கட் சீரீஸ்க்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டு. அடுத்தது இந்த நியூ பேட்டர்னில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். Your superior has asked you to give a presentation on a topic within 2 days. You burn the midnight oil and manage to finish it. Burn the midnight oil அப்படின்னா விடிய முழிச்சிருந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. However, during actual presentation, your superior is disappointed and rebukes you for the work done. வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? அதாவது உங்கள் மேல் அதிகாரி 2 நாட்களுக்குள் ஒரு தலைப்பில் விளக்க காட்சியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதாவது ப்ரெசன்டேஷன் தான் அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் நள்ளிரவு அதை முடிக்கிறீர்கள். இருப்பினும் உண்மையான விளக்க காட்சியின் போது உங்கள் மேல் அதிகாரி ஏமாற்றம் அடைந்து செய்த வேலைக்காக உங்களை கண்டிக்கிறார். உங்கள் எதிர்விளைவு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் விடிய முடிச்சிருந்து ஒரு ப்ரெசன்டேஷனை கரெக்டாக சொன்ன டைமில் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களோட சுப்பீரியர், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து கடிந்து பேசுகிறார். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லீவ் த பிளேஸ் இமீடியட்லி. உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறு. ஸோ இது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது கரெக்டான ரியாக்ஷனாகவும் இருக்காது. பேசிட்டாமட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறது. ரிசைன் ஃப்ரம் த ஜாப். வேலையை ராஜினாமா செய். ஸோ இதுக்காக வேலையை வேணால் விட்டுருவேன். ரியாக்ட் அண்ட் ஷவுட் அட் த சுப்பீரியர். எதிர்விளைவு ஆற்றவும் மேலதிகாரியை கத்தவும். நீ எப்பறம் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உடனே நம்ம திருப்பி அவன்கிட்ட சண்டை போடுறது. ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் அண்ட் அஷ்யூர் தட் யூ வில் ரெக்டிஃபை த எரர்ஸ். கருத்துக்களை கேளுங்கள், பிழைகளை சரி செய்வதாக உறுதியளிக்கவும். ஸோ என்ன தப்பு அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு, இதில் என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு அடுத்து அந்த மிஸ்டேக் இல்லாத மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ரியாக்ஷனாக இருக்கும். ஓகே, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்க போய் தான் நம்ம வந்து விடிய உட்காந்து ஒர்க் பண்ணாலும் அதில் ஏதோ தப்பு இருக்க போய் தான் அவர் வந்து கோவப்பட்டிருப்பார். ஸோ அது என்ன, நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த தப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பண்ணுறப்போ அந்த தப்பு இல்லாத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறது தான் கரெக்டான ஒரு ரியாக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாருங்கள். யூ ஓன் அ ஃபேக்ட்ரி. ஒன் டே there is noise in the factory and you are told that an iron rod has fallen on 2 workers. They are badly injured and are bleeding. Everybody is in panic. What should you do? நீங்கள் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறீர்கள். ஒரு நாள் தொழிற்சாலையில் சத்தம். 2 தொழிலாளர்கள் மீது இரும்பு கம்பி விழுந்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் துடித்துள்ளனர். அனைவரும் பீதியில் உள்ளனர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கால் த போலீஸ் டு கண்ட்ரோல் த சிச்சுவேஷன். நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸை அழைக்கவும். ஸோ நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க, அதனால் போலீஸை கூப்பிட்டு அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுவேன். இது கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஓகே, டெல் த லேபர்ஸ் டு மைண்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். தொழிலாளர்களை அவரவர் வேலையை பார்த்து கொள்ள சொல்லுவேன். நீங்களாம் உங்கள் வேலையை பாருங்கள், இதை நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்காது. ஓகே, கால் த யூனியன் லீடர் அண்ட் டிஸ்கஸ் த மேட்டர் வித் ஹிம்.
தொழிற்சங்க தலைவரை அழைத்து இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கவும். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு, இதனால் பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூனியன் லீடரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பேசுவேன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்காது. ஓகே. கெட் இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன் டு த இன்ஜூர்டு லேபர்ஸ், அதாவது காயமடைந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்ஷனாக இருக்கணும். ஓகே. அடிபட்டு கிடக்கிறான், நம்மளோட கம்பெனியில் வேலைக்கு வந்தவங்க வந்து அடிபட்டு கிடக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன என்ன உதவி செய்யணுமோ, என்ன முதலுதவி செய்யணுமோ அதை கொடுக்கணும். ஓகே. அதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷனாக இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தோ பிளாஸ்டிக் பேக்ஸ் ஹேவ் பீன் பேண்ட், யுவர் வெஜிடபிள் வெண்டார் கண்டினியூஸ் டு கிவ் தம் டு கஸ்டமர்ஸ், வாட் வில் யூ டூ? பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் உங்கள் காய்கறி விற்பனையாளர் அவற்றை வாடிக்கையாளருக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார், நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ இப்படி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஊரில் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம அதை வாங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். ஓகே. பட் நம்ம அந்த மாதிரி அங்கே சொல்லக்கூடாது, பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஓகே. threaten him to stop their use and if that fails report to the authorities. அவற்றை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு அவரை மிரட்டுங்கள், அது தோல்வியுற்றால் அதிகாரியிடம் புகார் அளியுங்கள். இது ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும். பட் அவரை மிரட்டுறதுக்கு நம்ம யார்? மிரட்டக்கூடாது. ஓகே. த்ரெட்டன் பண்ணக்கூடாது. ஓகே. இக்னோர் த ப்ராப்ளம் சின்ஸ் ஹீ இஸ் புவர் அண்ட் நீட்ஸ் டு ஏர்ன் அ லிவ்லிஹுட், அதாவது அவர் ஏழை, வாழ்வாதாரம் சம்பாதிக்க வேண்டியிருப்பதால் பிரச்சனையை புறக்கணிக்கும். ஸோ அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், அதனால் நான் கண்டுக்காமல் விட்டுருவேன், அவன் பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு போகிறான். இதுவுமே வந்து ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு செயலாக இருக்கும். ஓகே. கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஃபைட் வித் ஹிம் ஃபார் ஸ்பாயிலிங் த என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழலை கெடுத்ததற்காக அவனுடைய சண்டையிடு. சண்டை போடுறது சொல்யூஷனாகவே இருக்காது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சண்டை போடுறது சொல்யூஷனாகவே இருக்காது, இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனையை அதிகமாக்கும். ட்ரை டு கன்வின்ஸ் ஹிம் டு ஸ்விட்ச் டு பேப்பர் பேக்ஸ் ஆர் அதர் ஈகோ-ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் இஃப் தட் ஃபெயில்ஸ் ரிப்போர்ட் டு த அத்தாரிட்டிஸ். காகித பைகள் அல்லது பிற சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளுக்கு மாற அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கவும், அது தோல்வியுற்றால் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஓகே. எடுத்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சண்டை போடுறது, மிரட்டுறதுலாம் கரெக்டாக இருக்காது. ஓகே. ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து புரிய வைக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், துணிப்பை யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீங்கள் அவரோட மைண்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அவர் கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே. ஏன்னா சொல்லியும் கேட்கல, அப்போ நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை அப்படி மாதிரி இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேயே இதுதான் பெஸ்ட்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எ பிஸ்னஸ்மேன் ஆஸ்க் யூ டு ஹெல்ப் வித் சேவிங் taxes payable to the government, what will you do? நீங்கள் ஒரு பட்டய கணக்காளர், அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை சேமிக்க உதவுமாறு ஒரு தொழிலதிபர் உங்களிடம் கேட்கிறார், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது இது உண்மையிலே நடக்க தான் செய்யுது. ஓகே. நிறையா டேக்ஸ் வருது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம், அப்படிங்கிறப்போ அதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அவங்க கேட்குற ஆள் வந்து இந்த சிஏ கிட்ட தான் போய் கேட்பாங்க, அவங்களுக்கு தான் அதில் உள்ள ரூல் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறனால. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் தான் அந்த சிஏ, நீங்கள் தான் அந்த சார்ட்டர் அக்கௌண்டன்ட். உங்ககிட்ட இன்னொரு பிஸ்னஸ்மேன் வந்து இப்படி எனக்கு நிறையா டேக்ஸ் வருது, அதை நான் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட்வைஸ் த கிளைண்ட் தட் யூ கேன் ஹெல்ப் ஹிம் டு சேவ் த taxes payable பட் ஒன்லி த்ரூ லீகல் மீன்ஸ். வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டிய வரிகளை சேமிக்க நீங்கள் உதவ முடியும் என்று அறிவுறுத்துங்கள், ஆனால் அது சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலமாக மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா லீகலாக நிறையா இருக்குது, டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, லோன் வாங்கியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம், டேக்ஸ் வந்து அதுக்கு பே பண்ணாமல் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே. இது கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் தான், இதனால் எந்த தப்பும் இல்லை. ஓகே. இதனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணுறோம், இல்லைனா தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு லீகலாக என்ன முடியுமோ அதை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எல்லாராலையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆன்சர் தான், இது பாசிட்டிவான ஒரு ஆன்சர் தான், இது கரெக்டாகவும் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் இதுதான் போட்டு போயிடக்கூடாது, 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிடணும். ஓகே. டேக் சம் அடிஷ்னல் மணி அண்ட் ஹெல்ப் டு சேவ் taxes பை ஆல் மீன்ஸ், கொஞ்சம் கூடுதலாக பணம் எடுத்து எல்லா வகையிலும் வரிகளை சேமிக்க உதவுங்கள். ஸோ அதாவது லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதையும் தாண்டி பொய்யா கணக்கு காட்டி நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே டேக்ஸ் வராது, இந்த மாதிரி அந்த மாதிரி கணக்கு காட்டுங்க, பொய்யா பில்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வாங்கிக்கிறது அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்காது, 100% வந்து இது கரெக்டாக இருக்காது. ஓகே.
refuse to help since taxes are required by the government for the development of the country and report him to the tax authorities. நாட்டின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தால் வரிகள் கோரப்படுவதால் உதவி செய்ய மறுக்கவும் மேலும் அவரை வரி அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும். இது கரெக்டாக இருக்குமா? உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நாடு முன்னேறணும் அப்படின்னா நீ டேக்ஸ் கட்டினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்ட்டை வந்து அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸோ அவர் நம்மளோட ஒரு கிளைண்ட்டு, ஓகே, அவர் நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டு வராரு. அது தப்புனா தப்புன்னு சொல்லணும், இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவியை லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீ வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கரெக்டாக இருக்காது. ரெஃப்யூஸ் டு ஹெல்ப் சின்ஸ் டாக்ஸஸ் ஆர் ரெக்யர்ட் பை த கவர்மெண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தால் வரிகள் தேவைப்படுவதால் உதவி செய்ய மறுக்கும். இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் தான். ஏன்னா நாட்டோட வளர்ச்சியை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டேக்ஸ் கட்டினா தானே வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு போகும். அந்த காசை வச்சு அவங்க வந்து நாட்டில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும். அப்படின்னா நீ டேக்ஸ் கட்டு, அதுதான் நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படி மாதிரி சொல்கிறது ஓகே. பட் கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஓகே, நீங்கள் டேக்ஸ் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது போக எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டேக்ஸை நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து நிறையா நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறப்போ அது தப்பு இல்லையே. ஸோ அப்படின்னால நம்மகிட்ட கேட்டவரை அவரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சட்டத்தையும் மீறக்கூடாது. ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம பண்ணுறது கரெக்டு. அப்போ இதுதான் இங்கே வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்டர் ஸ்வச் பாரத் அபியான் several toilets have been constructed in your village. However, several of the villagers are not using the toilets. What will you do? ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் உங்கள் கிராமத்தில் பல கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் கிராமவாசிகளில் பலர் கழிப்பறையை பயன்படுத்துவதில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ இது எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எங்கள் ஊர்லேயுமே கூட இருக்க தான் செய்யுது. 4-5 இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து டாய்லெட் கட்டி கொடுத்துருந்தாலும் அதை யூஸ் பண்ணாமல் ஓப்பன் ஏரியாவில் தான் வந்து போயிட்டுருக்காங்க நிறைய பேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ரியலாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாட் டூ எனி திங் சின்ஸ் இட்ஸ் தேர் ரைட் டு டிசைட் வெதர் டு யூஸ் ஆர் நாட் யூஸ் த டாய்லெட். கழிப்பறைகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது அவர்களின் உரிமை என்பதால் எதையும் செய்ய மாட்டேன், எதையும் செய்ய வேண்டாம், நான் அதை கண்டுக்க மாட்டேன், அது அவனோட பிரச்சனை, அவனுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி அவன் பண்ணட்டும் அப்படின்ட்டு விட்டுருவேன். ஸோ இது வந்து இது நார்மலாக பார்த்தா நியூட்ரலாக போகிற மாதிரி இருக்கும், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் வந்து நாட்டுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுருக்கலாம். இதை விட பெட்டரான ஆப்ஷன் வர்றப்போ நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஆஸ்க் தேர் ஃபேமிலிஸ் அண்ட் நெய்பர்ஸ் டு ஃபோர்ஸ் தம் டு சேஞ்ச் தேர் ஹேபிட்ஸ். அவரின் குடும்பத்தினரையும் அண்டை வீட்டாரையும் அவர்களின் பழக்கங்களை மாற்றும்படி கட்டாயப்படுத்த சொல்லுங்கள். ஓகே, இந்த கட்டாயப்படுத்த சொல்கிறது இங்கே கொஞ்சம் இடிக்குது. ஓகே, சொல்லலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிகிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அவங்ககிட்ட சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்த சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்காது. ஓகே, கம்ப்ளைண்ட் டு த லோக்கல் சானிடேஷன் அத்தாரிட்டிஸ். உள்ளூர் சுகாதார அதிகாரிகளிடம் புகார் செய்யுங்கள். புகார் செஞ்சால் எத்தனை பேர் மேலே நம்ம புகார் கொடுக்க முடியும்? ஊரில் பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா. ஸோ இதுவுமே வந்து ஒரு கரெக்டான இது ஒரு தீர்வாக இருக்கலாம். நம்ம புகார் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிஸ்கஸ் வித் தோஸ் பீப்புள் ஒய் தே டூ நாட் யூஸ் த டாய்லெட்ஸ் அண்ட் ட்ரை டு கன்வின்ஸ் தம் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் இட் டு த வில்லேஜ். கழிப்பறைகளை பயன்படுத்துவதற்கான காரணத்தை அவர்களுடன் கலந்துரையாடி கிராமத்திற்கு அதை பயன்படுத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர்களை நம்ப வைக்க முயற்சிக்கவும். ஸோ இது கரெக்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அவங்கக்கிட்ட போய் பேசணும் டேரெக்டாக. ஓகே, ஸோ எல்லாட்டையும் முடியலட்ட நம்மளால் முடியுமோ எவ்வளோ பேட்டனாலும் போய் பேசி இந்த மாதிரி நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சுகாதார பிரச்சனைகள் வராது, அதனால் உங்களுக்கும் நம்ம கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்ணணும். அப்போ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயப்படுத்துறது டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகணும், அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் சரியாகுது அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரீசென்ட்லி யூ அட்டெண்டட் அ வெட்டிங் ஃபங்க்ஷன் அண்ட் ரிட்டர்ன்ட் ஹோம். வாட் வில் யூ டூ டியூரிங் COVID-19? ஓகே, இது வந்து COVID-19 பீரியடில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஓகே, சமீபத்தில் நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய நீங்கள் என்ன செய்வீர்கள்னு கேட்டிருக்காங்க. ரெஸ்யூம் யுவர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் இமீடியட்லி. உங்கள் வழக்கமான செயல்பாடுகள் உடனடியாக மீண்டும் தொடங்குங்கள். ஸோ கோவிட் டைமில் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்துருக்கோம் அப்படின்னா நார்மலாக நம்மளோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேளை அதில் அஃபெக்ட் ஆகிருந்தால் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படினால உடனே நான் வந்து என்னோடய வேலையை பார்ப்பேன், எல்லா இடத்துக்கும் போவேன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே,
Undergo quarantine at home for at least a week if asymptomatic. அதாவது அறிகுறி இல்லாவிட்டால் குறைந்தது ஒரு வாரமாவது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, உங்களுக்கு பெருசாக சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் உங்களை நீங்களே வந்து குவாரண்டைன் பண்ணிக்குவீங்க ஒரு வாரத்துக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் இதை தான் வந்து நம்மளுக்கு அறிவுறுத்தியிருப்பாங்க. வெளியூர்லேருந்து யாரும் வந்திருந்தால் அவங்க குவாரண்டைனில் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இமீடியட்லி விசிட் த ஹாஸ்பிட்டல் ஃபார் COVID-19 டெஸ்டிங். COVID-19 பரிசோதனைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். ஸோ வெளியில் போயிட்டு வந்த உடனே போய் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்காது. சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கணும், அப்போ தான் நம்ம போய் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே, நான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஓகே, டேக் இம்யூனிட்டி பூஸ்டிங் மெடிசன்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு COVID-19 வந்துருச்சு, பாசிட்டிவ்னு இருக்குது அப்படின்னா தான் நம்ம இம்யூனிட்டி பூஸ்டிங் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். எடுத்த உடனே நம்ம வெளியில் போயிட்டு வந்த அதே காரணத்துக்காக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும், நாமளே வந்து ஒரு வாரத்துக்கு குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கணும், சிம்டம்ஸ் எதுவும் இல்லாட்டலும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு எதுவும் சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்கலாம். ஓகே, இஃப் யூ see a manhole in a residential locality during the rainy season and kids are playing around, what will you do? மழைக்காலத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு சாக்கடை கிணற்றை பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு ஆழ்துளை சாக்கடை கிணறு போகுது. ஓகே, ஸோ அது பக்கத்தில் குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மழை காலத்தில் அதில் தண்ணி நிரம்பி இருக்கும். ஸோ குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ஃபார்ம் செக்ரட்டரி ஆஃப் ரெசிடென்ஷியல் சொசைட்டி இமீடியட்லி. குடியிருப்பு சங்க செயலாளருக்கு உடனடியாக தெரிவிக்கும். இதுவும் கரெக்டான ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திறந்துருக்குது, நீங்கள் இதை செக் பண்ணி மூடுங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிக்கு சொல்கிறது. ஓகேவா, இது ஒரு கரெக்டான ஆக்ஷன் தான். வார்ன் த கிட்ஸ் நாட் டு ப்ளே. குழந்தைகள் விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கவும். இங்கே விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கிட்ட சொல்லுவேன். ஓகே, அவங்ககிட்ட போய் எச்சரிப்பேன். இதுவுமே கரெக்டான ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, இக்னோர் இட் அண்ட் ஜஸ்ட் வாக்கவே. அதை புறக்கணித்து விட்டு விலகி செல்லுங்கள். ஸோ இது கரெக்டாக இருக்காது. இன்ஃபார்ம் த செக்யூரிட்டி ஆஃப் த பில்டிங். கட்டிடத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும். ஸோ செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறனால இதில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்காது. சொல்லலாம், ஓகே அதை மூடுங்கன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் வந்து செக்யூரிட்டிகிட்ட சொன்னாலோ செக்யூரிட்டிகிட்ட சொன்னாலோ அவங்க வர்றதுக்கு முன்னால் யாராச்சும் ஒரு குழந்தை உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்போது பெஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? குழந்தைங்களை அங்கே விளையாட விடக்கூடாது. அவங்ககிட்ட இதை சொல்லணும், இதை பற்றி சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, அங்கே விளையாடாதீங்க அப்படி மாதிரி வார்ன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்தால் யாருக்கும் பாதிப்பு வராது. அதுக்கப்புறம் நம்ம செக்யூரிட்டிகிட்ட சொல்லலாம், அதுக்கப்புறம் செக்யூரிட்டிகிட்ட சொல்லலாம். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஆக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். யூ ஆர் அ டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர். கார் ஆஃப் த எம்எல்ஏ ஆஃப் யுவர் சிட்டி ஜம்ப்ஸ் த ரெட் லைட் அட் த சிக்னல். வாட் வில் யூ டூ? நீங்கள் ஒரு போக்குவரத்து காவல் அதிகாரி. உங்கள் நகர சட்டமன்ற உறுப்பினரின் கார் சிக்னலில் உள்ள சிவப்பு விளக்கை தாண்டி செல்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ நீங்கள் தான் இப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஓகே, வில் ஓவர்லுக். கண்டுகொள்ளாமல் விடுவேன். ஸோ கண்டுக்காமல் விட்டுருவேன், ஏன்னா எம்எல்ஏவோட காரு அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்காது. ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஓகே, இம்போஸ் அ பெனல்ட்டி. அபராதம் விதிக்கவும். ஸோ எவனாக இருந்தால் என்ன, ரூல் தான். அந்த இடத்துல ஒரு நார்மல் பப்ளிக் வந்து கிராஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து ஃபைன் போட்டிருப்பேன். எம்எல்ஏவோட காராக இருந்தால் நான் ஃபைன் போடுவேன். இதான் வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகே, லீவ் த கார் வித் அ வார்னிங். எச்சரிக்கையுடன் காரை விட்டு செல்வேன். அதாவது விட்டுருவேன், சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஒரு வார்னிங் கொடுத்துட்டு விட்டுருவேன். வில் ரெக்வெஸ்ட் த டிரைவர் ஆஃப் த கார் நாட் டு டூ அகைன். மீண்டும் செய்ய வேண்டாம் என்று காரின் ஓட்டுநரிடம் கேட்டுக்கொள்வேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒருதலைபட்சமாக முடிவெடுக்கக்கூடாது. எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுருவேன், ஒரு வார்னிங் கொடுப்பேன், டிரைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன், இல்லைன்னா கண்டுக்காமல் விட்டுருவேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. யாராக இருந்தாலும் நான் ஃபைன் போடணும். ஏன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸரோட வேலை என்னவோ அது நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆனால் ஆக்சுவலாக அப்படி பண்ணுறது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே அகேன்ஸ்டான ஒரு செயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாசிட்டிவான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். யூ ஆர் அ ஹாஸ்டல் மேனேஜர். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த செமஸ்டர். வாட் வில் யூ டூ? நீங்கள் ஒரு விடுதி மேலாளர். ஓகே, செமஸ்டர் தொடக்கத்தில் புதிய மாணவர்கள் சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ இதில் வந்து பெருசாக ஒரு சுச்சுவேஷன் இல்லை. நீங்கள் ஒரு ஹாஸ்டல் மேனேஜர், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிளாங்காக தான் இருக்கும். பட் ஆப்ஷனை ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே. வில் அப்ரைஸ் த அத்தாரிட்டிஸ் அபவுட் த ப்ரிவைலிங் ப்ராப்ளம்ஸ். நிலவும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிப்பேன். கரெக்டு தான். ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஹாஸ்டலில், அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகள்கிட்ட சொல்கிறது. இந்த ஆப்ஷன் 100% கரெக்டு தான். பட் இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கா நம்ம ரீட் பண்ணணும். ஓகே. வில் அப்ரைஸ் த அத்தாரிட்டிஸ் அபவுட் த ப்ரிவைலிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் தம் ஃபிக்ஸ்ட் பிஃபோர் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அரைவ். புதிய மாணவர்கள் வருவதற்கு முன்பு நிலவும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து அவற்றை சரி செய்ய முயற்சிப்பேன். ஸோ இதை விட இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக மாறிடுச்சு. இங்கே சொல்லுவேன், இங்கே சொல்லி அதை சரி பண்ண முயற்சிப்பேன் அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே. ஸோ அப்போ இப்போதைக்கு பிங்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. வில் அப்ரைஸ் த அத்தாரிட்டிஸ் அபவுட் ஆன்டிசிபேட்டட் அண்ட் ப்ரிவைலிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் தம் ஃபிக்ஸ்டு பிஃபோர் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அரைவ். புதிய மாணவர்கள் வருவதற்கு முன்பு எதிர்பார்க்கப்படும் மற்றும் நிலவும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்து அவற்றை சரி செய்ய முயற்சிப்பேன். இது இப்போ இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷனாக மாறிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து ஆல்ரெடி என்ன பிரச்சனை இருக்குதோ அதை சரி பண்ண சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக வர போகிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம அதாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி சரி பண்ணுவேன். ஸோ இங்கே வெறுமனே ஆல்ரெடி இருக்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது புதுசாக என்னெல்லாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆன்டிசிபேட்டட் என்னென்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறனால இதை விட இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக மாறிடும். வில் வெயிட் ஃபார் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டு அரைவ் அண்ட் ரிப்போர்ட் த ப்ராப்ளம்ஸ். புதிய மாணவர்கள் வந்து பிரச்சனைகளை புகாரளிக்கும் வரை காத்திருப்பேன். ஸோ வரட்டும், அவன் வந்துட்டு அவன் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமன்னா அதை மட்டும் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருப்பேன். இது கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்காது. சி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஒர்க்கிங் எஸ் அ டாக்டர் இன் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஒன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் சன் வாண்ட்ஸ் யூ டு மீட் ப்ரைவேட்லி. ஆன் மீட்டிங் he tells that he is very thankful to you for treating and taking care of his father and gives you some cash as reward. What action would you take in this situation? ஸோ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், ஓகே, ப்ரைவேட் டாக்டரும் கிடையாது, ஓகே, கவர்மெண்ட் டாக்டர். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே. நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறீர்கள். நோயாளியின் மகன்களில் ஒருவர் உங்களை தனியாக சந்திக்க செல்கிறார். சந்தித்த போது தனது தந்தைக்கு சிகிச்சை அளித்ததற்கும் அவரை கவனித்து கொண்டதற்கும் உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் வெகுமதியாக கொஞ்சம் பணம் தருவதாகவும் கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? அதான் இந்த இடத்துல உங்களுக்கு லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க, எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் உங்களுக்கு வந்து அவர் கிஃப்டாக காசு கொடுக்குறாரு. ஓகே, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி. ஸோ எப்படி கொடுத்தாலும் அது தப்பு தான். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு அது கிஃப்டாக கொடுத்தாலும் சரி, நம்மளாக கேட்டு வாங்குற லஞ்சமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தப்பு தான். கிஃப்டையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுதான் கவர்மெண்ட் ரூல். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சே ஹிம் தட் இட் வாஸ் யுவர் டியூட்டி டு சேவ் மேன்கைண்ட் அண்ட் கீப் த கேஷ். மனித குலத்தை காப்பாற்றுவது என் கடமை என்று அவனிடம் சொல்லுங்கள், பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் தான், அது என்னோட கடமை சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காசை கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அப்போ அது கரெக்டாக இருக்குது. அப்புறம் என்ன கடமை அப்படிங்கிற மாதிரி வந்துடும்ல. ஸோ அப்போ இது வந்து தப்பு. ரிஜெக்ட் த மணி. ஸோ பணத்தை நிராகரிக்கவும். இது இப்போதைக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸ்கால்டு ஹிம் ஃபார் கிவிங் கேஷ். பணம் கொடுத்ததற்காக அவனை திட்டு. இதுவுமே கரெக்டாக இருக்காது. அவர் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இருக்கிறனால வந்து கிஃப்டாக தான் கொடுக்குறாரு, அதுக்காக அவரை திட்டுறது வந்து இங்கே கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்காது. தப்பாக ஏதோ நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து லஞ்சம் கொடுக்கல. ஓகே, திட்டுறது கரெக்டாக இருக்காது. இன்ஃபார்ம் த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அபவுட் ஹிஸ் தேங்க்ஸ் அண்ட் ரிஜெக்ட் த கேஷ். மருத்துவமனை ஊழியர்களிடம் அவரது நன்றியை பற்றி தெரிவித்து பணத்தை நிராகரிக்கவும். ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன் ஸ்டாஃப்ஸ்டெல்லாம் சொல்லணும்? ஏன்னா அவங்கெல்லாம் தானே சேர்ந்து பார்த்துருப்பாங்க, டாக்டர் மட்டும் தனியாக பார்த்துருக்க மாட்டார். ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கஸ்டமர் வந்து நம்மளோட பேஷண்ட்டோட சன் வந்து நம்மளுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க. அப்படின்னால இது ஒரு நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுமே அடுத்து இன்னொரு கரெக்டான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். எ லோக்கல் தக் பேட் எலமெண்ட், அதாவது ஒரு ரவுடி, ஹேஸ் ஸ்டார்டட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் யுவர் வேக்கன்ட் பிளாட். He has refused your request to vacate and threatened you of dire consequences in case you do not sell the property at a cheap price to him. You would. அதாவது உங்கள் காலியான இடத்தில் ஒரு உள்ளூர் குண்டர், அதாவது தீய சக்தி, சட்டவிரோதமான கட்டுமானத்தை தொடங்கியுள்ளார். அவர் உங்கள் கோரிக்கையை மறுத்துவிட்டார்.
மேலும் நீங்கள் சொத்தை அவருக்கு மலிவான விலையில் விற்காவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியுள்ளார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது நடக்க தான் செய்யுது. ஓகே, நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் அது ரொம்ப நாளாக காலியாக கிடக்குது, யாரும் கண்டுக்கல அப்படின்னா அவன் பாட்டுக்கு பில்டிங்கை கட்டிட்டு அப்புறம் வந்து மிரட்டுறது. படத்தில் கூட நிறையா மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியில் வந்து இது எனக்கு கம்மியான ரேட்டை நீ எழுதி கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மிரட்டுவாங்க. இல்லை நீ கொடுக்கலன்னா உன்னை ஏதாச்சும் பண்ணிடும்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரியலாக நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல் த ப்ராப்பர்ட்டி அட் அ சீப் ப்ரைஸ் டு ஹிம். சொத்தை அவருக்கு மலிவான விலையை விற்று விடுங்கள். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு ஆக்ஷனாக இருக்குமா? பயந்து போய் சரி அவன் வந்துட்டான், சரி போனால் போகுதுன்ட்டு கம்மியான விலையில் கொடுக்குறது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, கோ டு த போலீஸ் ஃபார் நெசசரி ஆக்ஷன். தேவையான நடவடிக்கைக்கு காவல்துறையிடம் செல்லுங்கள். ஸோ இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஓகே, நம்ம அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், லீகலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான். ஏன்னா நம்மளோட இடம், அதை அவன் பாட்டுக்கு அபகரித்து பண்ணாம்னா அதை நம்மளால் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் நெய்பர்ஸ். உங்கள் அண்டை வீட்டாரிடம் உதவி கேளுங்கள். ஒருத்தனும் வரமாட்டான், ரவுடிக்கு எதிராக எவன் வருவான்? வரமாட்டான். ஓகே, ஸோ இது 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 கரெக்டான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்காது. நெகோஷியேட் வித் த கூன் டு கெட் அ ஹையர் ப்ரைஸ். அதிக விலைக்கு அந்த முரடனுடன் பேரம் பேசுங்கள். அவன் எப்படி ஒத்துக்குவான்? இது கரெக்டாகவும் இருக்காது. ஓகே, நம்ம விற்கணுங்க ஐடியாலே இல்லை, அவனாக வந்து கட்டணாங்கிறதுக்காக நம்ம சரி ஓகே கொஞ்சம் காசு கூட நீயே வச்சுக்கொண்டு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஓகே, தப்பு பண்ணியிருக்கான், அதனால் நம்ம வந்து போலீஸில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். while going through a file you come to know that a clerk has embezzled the office pension fund. what will you do? ஒரு கோப்பை படிக்கும்போது ஒரு எழுத்தர் அலுவலக ஓய்வூதிய நிதியை மோசடி செய்திருப்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓகே, ஸோ மோசடி பண்ணியிருக்கான் உங்களோட நீங்கள் ஒரு ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிய வருது அந்த கிளர்க்கு வந்து ஏதோ மோசடி பண்ணியிருக்கான் இந்த மாதிரி பென்ஷன் ஃபண்டை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஹேண்ட் ஓவர் த கேஸ் டு போலீஸ். வழக்கை போலீஸிடம் ஒப்படைக்கும். ஏன்னா தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதுவும் மணி ரிலேட்டடாக பென்ஷன் ஃபண்டை வந்து ஆட்டையை போட்டிருக்கான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம போலீஸில் சொல்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இது பெஸ்ட்டான ஆன்சர். வேறு இதோட பெட்டரான சொல்யூஷன் இருக்கான்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஆஸ்க் த கன்சர்ன்டு கிளர்க் டு டெபாசிட் த எம்பசல்டு அமௌண்ட். சம்பந்தப்பட்ட எழுத்தரிடம் மோசடி செய்யப்பட்ட தொகையை டெபாசிட் செய்ய சொல்லுங்கள். ஸோ நீ திருடின காசை திருப்பி கொடுத்துரு, திருப்பி டெபாசிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவன் இப்போ இவ்வளோ திருடிருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது, இதுக்கு முன்னால் எவ்வளோ திருடினான்ட்டு தெரியாது. அவனை அப்படியே விட்டோம்னா பின்னாலையும் அதே இதை திரும்ப பண்ண தான் போகிறான். அப்படினால இது வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்காது. அவன் தப்பு பண்ணியிருக்கான். ஓகே, அவனை நம்ம தப்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஆஸ்க் த கிளர்க் டு கிவ் யூ ஷேர் ஆஃப் எம்பசல்டு அமௌண்ட். மோசடி செய்யப்பட்ட தொகையில் உங்களுக்கு ஒரு பங்கை தருமாறு எழுத்தரிடம் கேளுங்கள். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஓகே அதில் ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு தள்ளு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஓகே, ஓவர்லுக் த கேஸ் அண்ட் கீப் குவைட். வழக்கை புறக்கணித்து அமைதியாக இருங்க, கண்டுக்காமல் இருக்கிறது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்காது. நன் ஆஃப் த அபோவ். ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். அவன் தப்பு பண்ணியிருக்கான், போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாதான் அவங்க என்னன்னு தெளிவாக விசாரித்து அவன் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க, அந்த பணத்தையும் மீட்டு கொடுப்பாங்க. இது வரைக்கும் எங்கெல்லாம் எவ்வளோ பண்ணால் அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைடிங் யுவர் பைக் இன் அன் ஐசோலேட்டட் ஸ்ட்ரெச் ஆஃப் த ஹைவே அபவுட் 100 மீட்டர் பிஹைண்ட் எ ஸ்கூட்டரிஸ்ட். சடன்லி எ கார் ஓவர்டேக்ஸ் யூ, knocks down the scooterist unfortunately and tries to flee from the scene. What will you do? நீங்கள் நெடுஞ்சாலையின் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுநர் பின்னால் 100 மீட்டர் தொலைவில் உங்கள் பைக்கை ஓட்டிச் செல்கிறீர்கள். திடீரென்று ஒரு கார் உங்களை முந்திச் சென்று ஸ்கூட்டர் ஓட்டுநர் மீது மோதிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓட முயற்சிக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஸோ உங்களுக்கு முன்னால் ஒரு ஸ்கூட்டர் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பின்னால் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஓவர்டேக் பண்ணி ஒரு கார் வந்து முன்னால் ஸ்கூட்டரில் போனவரை இடிச்சிட்டு அவன் தப்பிச்சு ஓடுறான். ஓகே, காரில் வேகமாக போகிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ரியல் சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணிப்பீங்க. ரன் அவே ஃப்ரம் த சீன் as quickly as possible to avoid any involvement with the police. காவல்துறையினுடன் எந்த தொடர்பும் ஏற்படாமல் இருக்க சம்பவ இடத்திலிருந்து விரைவாக ஓடிவிடுங்கள். ஸோ இங்கே நின்னோம்னா நம்மளையும் வந்து விசாரிப்பாங்க போலீஸு. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம் அப்படின்ட்டு ஓடுறது. ஸோ இது வந்து ஒரு பொறுப்பான செயலாக இருக்காது. ஓகே,
pursue the culprit vehicle at breakneck speed with the intention of thrashing the erring driver. தவறு செய்த ஓட்டுநரை அடிக்கும் நோக்கத்துடன் குற்றவாளி வாகனத்தை அசுர வேகத்தில் பின்தொடர்ந்து செல்லுங்கள். ஸோ இடிச்சுட்டு போகிறான்ட்டு அவனை சேஸ் பண்ணி போகிறது. ஓகே, அது பயங்கரமான ஸ்பீடில் அவனை சேஸ் பண்ணி போய் அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிறது. இதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஆக்ஷனாக இருக்காது. நம்ம அவனை அடிக்கிறதுக்கு யார்? நம்ம அவனோட நம்பரை நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, மற்றபடி ஒருத்தன் விழுந்து கிடக்கிற அவனை பார்க்காம அந்த காரு பின்னால் போகிறது கரெக்டான ஒரு ஆக்ஷனாக இருக்காது. ஓகே, அட்டெண்ட் த விக்டிம் ஆஃப் த ஆக்சிடென்ட் அண்ட் கால் ஃபார் 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இஃப் ரெக்யர்டு. விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளித்து தேவைப்பட்டால் 108 ஆம்புலன்ஸ் சேவையை அழைக்கவும். இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கீழே விழுந்து கிடக்கிறவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு பார்ப்பேன், பார்த்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் வந்து கால் பண்ணி வர சொல்லுவேன். ஓகே, இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். வெயிட் ஃபார் அதர் பீப்புள் டு அரைவ் அட் த ஸ்பாட். மற்றவர்கள் அந்த இடத்திற்கு வரும் வரை காத்திருங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே இருப்போம், ஆள்கள்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்ங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்காது. ஒருத்தன் கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம உடனே அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர்டர்ட் ஃபுட் ஃபார் ₹1000 on a food delivery app and paid online. The delivery boy, after delivering the food packet, suggested that from the next time onward you should order food on cash on delivery mode. Then he would deliver the food at half of the actual price. You understand that it is a scam, but a win-win arrangement for you and the delivery boy at the expense of the food delivery app. You will. அதாவது நீங்கள் உணவு டெலிவரி செயலியில் ₹1000 உணவை ஆர்டர் செய்து ஆன்லைனில் பணம் செலுத்தினீர்கள். டெலிவரி பாய் உணவு பொட்டலத்தை டெலிவரி செய்த பிறகு அடுத்த முறை கேஷ் ஆன் டெலிவரி முறையில் உணவை ஆர்டர் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். பின்னர் அவர் உண்மையான விலையில் பாதிக்கு உணவை டெலிவரி செய்வார். அது ஒரு மோசடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் உணவு டெலிவரி செயலியின் செலவில் உங்களுக்கும் டெலிவரி பாய்க்கும் ஒரு வெற்றி ஏற்பாடு. வெற்றி ஏற்பாடுனா இங்கே வின் வின் சிச்சுவேஷன்னா என்னென்னா, உங்களுக்கு லாபம், அந்த டெலிவரி பாய்க்கும் லாபம். என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து ₹1000 ஃபுட் ஆர்டர் பண்ணால் அடுத்து இனிமேல் பண்ணுறப்ப ₹1000 நல்லா எவ்வளோக்கு பண்ணாலும் அடுத்து இனிமேல் பண்ணுறப்ப நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பில்லோ அதில் பாதி அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து அந்த ஆப் இருக்குல்ல, ஃபுட் டெலிவரி ஆப், அவங்கள ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஓகே, அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படினாலும் அந்த காசு அவங்களுக்கு போகணும். பட் இதோட வாங்கிட்டு அவன் ஓடிடலாம்னு இருந்தாம்னா அந்த டெலிவரி பாய் அப்படி ஒரு 4-5 இடத்துல நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு பாதி காசை வாங்கிட்டு அந்த அமௌண்ட் வச்சுட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம்ல. ஸோ எப்படியோ இதில் பாதிக்கப்பட போகிறது வந்து அந்த ஃபுட் டெலிவரி ஆப்போட ஓனர். ஓகே, உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவனுக்கும் இதில் லாபம் இருக்குது, 2 பேத்துக்குமே லாபம் இருக்குது. பட் இருந்தாலும் இது தப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் கோ பை த சஜஷன் ஆஃப் த ஃபுட் டெலிவரி பாய். சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உணவு விநியோக பணியாளரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். ஸோ இது கரெக்டு கிடையாது. கரெக்டாக தான் சொல்கிறான், நம்மளுக்கு லாபம் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்கிறதே கேட்குறது. ஸோ கரெக்டாக இருக்காது. ஜஸ்ட் இக்னோர் த சஜஷன் அண்ட் ஃபர்கெட் த இன்சிடென்ட். ஆலோசனையை புறக்கணித்து விட்டு சம்பவத்தை மறந்து விடுங்கள். அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அதை விட்டுறீங்க. ஸோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் தான். பட் அப்படியே விடுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இடிக்குது. ஓகே, ஸோ இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கான்ட்டு நம்ம பார்க்கணும். ஹைலைட் த இன்சிடென்ட் இன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டேகிங் த CEO ஆஃப் த ஃபுட் டெலிவரி ஆப். உணவு விநியோக செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரியை டேக் செய்து சமூக ஊடக தளங்களில் இந்த சம்பவத்தை முன்னிலைப்படுத்துங்கள். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இவன் பண்ணுற மாதிரி எத்தனை பேரோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்பில் எதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஒரு ஓட்டை இருந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இல்லீகலாக அந்த ஆப்புக்காரனை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தன் பண்ணுறான்னா நிறைய பேர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதோட சிஇஓக்கு இது வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவரை டேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுங்க. ஸோ இது கொஞ்சம் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, கிவ் அ மாரல் லெக்சர் டு த டெலிவரி பாய் அண்ட் ஆஸ்க் ஹிம் நாட் டு கெட் இன்வால்வ் இன் சச் ஸ்கேம்ஸ். டெலிவரி பாயிடம் ஒரு அறநெறி சொற்பொழிவு ஆற்றி இது போன்ற மோசடிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அவரிடம் கேளுங்கள். ஸோ அவன்கிட்ட வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன், இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ அதை அவன் ஃபஸ்ட்டு கேட்கானோ என்னமோ, அப்படி அவன் கேட்டாலும் இதே மாதிரி எத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மொத்தமாக இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம சி ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் லென்த்தான கொஷின். ஆக்சுவலாக இப்படி கேட்குறாங்க. ஓகே,
இதை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இதை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற டைமில் நீங்கள் வேறு ஒரு 4-5 ரீசனிங் கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம்ல. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். இந்த மாதிரி பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சாலும் கடைசியில் பார்த்துக்கோங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியில் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நான் சொல்கிறது. அதுவே நீங்கள் வந்து இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு, டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுறீங்கன்னா நீங்கள் எந்த கொஷினையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அவங்க கொடுத்துக்கிற ஆர்டர்லேயே வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரணும். அதையும் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இதை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுக்கலை, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் போயிடும். அதில் அந்த மாதிரி போகும். பட் எஸ்எஸ்சி எக்ஸாமில் அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். அப்படின்னால 1-2 கொஷினை ஸ்கிப் பண்ணுறது கரெக்டு தான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். யூ அண்ட் அ ஃப்ரெண்ட் have gone shopping and have purchased jewelry amounting to rupees 5 lakh from a shop. You request the store manager to give you a rebate considering the fact that you have purchased high value goods at a considerable cost. So கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ஓகே, the store manager offers a discount of 1%, but your friend is outraged by the officer and threatens to leave without buying anything. The store manager is worried and asks her how much rebate she expects, and she demands a rebate of at least 10%. The manager says he has to consult his boss. The manager comes back in a few minutes and says he can give the rebate of 10% as desired, but in that case would not provide an invoice to the customer. If you were the customer, what would you do? அதாவது நீங்களும் ஒரு நண்பரும் ஷாப்பிங் சென்று ஒரு கடையில் 5 லட்சம் ரூபாய்க்கு நகைகளை வாங்கியுள்ளீர்கள். அதிக மதிப்புள்ள நகைகளை கணிசமான விலையில் வாங்கியதை கருத்தில் கொண்டு கடை மேலாளரிடம் தள்ளுபடி வழங்குமாறு நீங்கள் கோருகிறீர்கள். ஸோ கரெக்டு தான். நகை வாங்க போனாலே கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு எல்லாருமே கேட்க தான் செய்வோம். ஓகே, அவங்களும் கொடுக்க தான் செய்வாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கடை மேலாளர் 1% தள்ளுபடி வழங்குகிறார். 1% உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் நண்பர், உங்கள் கூட வந்து உங்களோட நண்பர் வந்து இந்த சலுகையால் கோபமடைந்து எதையும் வாங்காமல் வெளியேறுவதாக மிரட்டுகிறார். வேண்டாம், எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போகிறாரு. ஓகே, ஸோ அதனால் கடை மேலாளர் கவலைப்பட்டு அவரிடம் எவ்வளவு தள்ளுபடி எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவள் குறைந்தபட்சம் 10% தள்ளுபடி கோருகிறாள். ஓகே, ஒரு லேடி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு. ஸோ உங்களுக்கு அப்போ எவ்வளோ தான் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ 10% கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே, கேட்குறான். ஓகே, மேலாளர் தனது முதலாளியிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். ஓகே, நான் வந்து என்னோட மேனேஜர்கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மேலாளர் சில நிமிடங்களில் திரும்பி வந்து விரும்பியபடி 10% தள்ளுபடியை வழங்க முடியும் என்று கூறுகிறார். அப்படியானால் வாடிக்கையாளருக்கு பில் வழங்க மாட்டார். நீங்கள் வாடிக்கையாளராக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஸோ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன், ஆனால் பில்லு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பில்லு கொடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு அதில் டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கும், இன்கம் டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு லாபம் இருக்கும் பில்லு கொடுக்காம ஒரு சேல் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ அப்படி பண்ணுறது இல்லீகல். ஓகே, அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நார்மலாக கொடுத்தா 1% கொடுக்குறாங்க வித் பில்லோட. இல்லை நம்ம 10% கேட்டனால 10% கொடுக்குறேன், ஆனால் பில்லு கொடுக்க மாட்டேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? அக்செப்ட் த மேனேஜர்ஸ் ஒரிஜினல் ஆஃபர் ஆஃப் 1% ரிபேட். மேலாளரின் 1% சலுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ 1% கொடுத்தா அவங்க வந்து பில் கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லலை. அப்போ கண்டிப்பாக பில் கொடுப்பாங்க. 1% டிஸ்கவுண்ட்டுங்கிறது நம்மளுக்கு பெனிஃபிட் தான், அதில் தப்பு எதுவுமே இல்லை. பில்லும் கொடுக்குறாங்க, லீகலாக தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அட்வைஸ் யுவர் ஃப்ரெண்ட் டு பே த பில் அண்ட் நாட் ஆஸ்க் ஃபார் எ ரிபேட். உங்கள் நண்பரிடம் பில் தொகையை செலுத்துமாறும் தள்ளுபடி கேட்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்துங்கள். பில்லை நீயே பே பண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் நீ டிஸ்கவுண்ட்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதில் லாஜிக்கே இல்லை. டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னு சொல்கிறேன், அப்புறம் டிஸ்கவுண்ட் கேட்காதன்னு சொல்கிறதுல எந்த லாஜிக்குமே இல்லை. ஓகே, கரெக்டாக இருக்காது. அக்செப்ட் த மேனேஜர்ஸ் ஆஃபர் ஆஃப் நாட் ப்ரொவைடிங் அன் இன்வாய்ஸ். பில் வழங்காத மேலாளரின் சலுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது தப்பு. ஓகே, அக்செப்ட் த மேனேஜர்ஸ் ஆஃபர் அண்ட் தென் ரிப்போர்ட் த மேட்டர் டு த அத்தாரிட்டிஸ். மேலாளரின் சலுகையை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதிகாரிகளிடம் விஷயத்தை புகாரளிக்கவும். ஸோ நான் அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்குவேன், 10% டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்குவேன், பில்லும் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணால் முதல்ல உங்களை தான் பிடிப்பாங்க. ஸோ எந்த பேசிஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் அவன் சொல்கிற தப்புக்கு உடந்தையாக இருக்கீங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் கூட கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்காது. ஸோ அப்போது இதில் பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இதுதான். இதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதில் தப்பு எதுவும் இல்லை.
பில்லும் கொடுக்குறாங்க அப்படின்னால இது வந்து ப்ராப்ளம் இல்லாத ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 15 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. இதில் இன்னும் நிறைய நீங்கள் கொஸ்டின்லாம் தேடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் அங்கே நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ரொம்ப லென்த்தான இந்த மாதிரி பேராகிராஃப்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, பின்னால் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியில் இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, டைம் இருந்து அட்டன் பண்ணுங்கள். டைம் இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் இன்னொரு 4-5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எவ்வளோ நேரம் ரீட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், யோசிச்சு ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டைம் அதிகமாகும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். 15க்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே 15 எடுத்திருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 12-13 எடுத்திருப்பீங்க. அதை விட கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.